இன்று ஒரு விஷயத்தை பத்தி நாம எல்லாம் யோசிச்சு பார்க்கலான்னு தான் இந்த வீடியோ போடுகிறோம். நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாமே செய்து கொண்டிருக்கோம். அல்லாது ஏதோ வேண்டும் ஏதோ வேண்டதில்லை அப்படின்னு இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நல்லா நடக்கணும். அதுதான் நம்மளோட எல்லாரோட ஆசை. அப்ப நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்றும் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா யோசிச்சு பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னவென்றா, நாம் நன்றாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் நாம் செய்யணும். அப்படி நம்ம செய்யாவிட்டால் அது நல்லா இருக்காது. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. நானு ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் நானு அரவணைத்து போகணும். அரவணைக்கணும்னா என்னெல்லாம் எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா யோசிக்கிறோம், ஆனா எதுவுமே செயல்படும். ஏன் செயல்பட முடியல என்றால், நமக்கு எல்லாம் ஒரு யோசனை, ஒரு திங்கிங் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செய்வேன். நான் செய்வதெல்லாம் தான் சரி அப்படின்னு உள்ளது. நமக்கு எல்லாமே சரியாக தோணும். ஆனா நான் சரியாக செய்யறோமா என்று நமக்கு தெரியல. அதை பத்தி நம்ம சரியான விதத்துல எந்த விதமான யோசனைகளும் நாம் செய்வதில்லை. அதுதான் பெரிய விஷயம். அதனால நம்ம எல்லாரும் யோசிப்போம். நாம் என்ன செய்கிறனோ அது சரியாக இருக்கிறதா, அதோட பலன் நன்றாக வருமா என்றுள்ள யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் செய்துட்டோம் அப்படின்னா, நம்ம போவதுக்கு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அது எப்படியெல்லாம் போகணும், எப்படி வரணும், எந்த நேரத்துல வண்டி ஏறணும், டிக்கெட் புக் பண்ணணும், இதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்கணும் இல்லையா? எங்க தங்குவோம், எங்க சாப்பிடுவோம், இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு தான் நம்ம பயணமே ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த சிறு பயணத்துக்கு நம்ம இவ்வளவு யோசனை செய்ய மறவு எத்தனையோ வருஷம், 80 85 100 வருஷம் நம்ம வாழ போறோம். அந்த பயணத்துக்கு நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கை பயணம் இன்பமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு துக்கம் வருது, சங்கடம் வருது. நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம கையில தனம் இல்ல, பணம் இல்ல. இதெல்லாமே நம்ம யோசிக்கிறோம். நல்ல ஒரு வேலை இல்ல. வேலை இருந்தாலும் அதை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நேரத்திலையும் நாம் எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? அதுக்கு நாம என்னெல்லாம் செய்யலாம் என்றுள்ள விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு கண்டிப்பா நாம பதில் கொடுக்கலாம். இப்ப என்கிட்ட வந்து சிலவர் கேட்பாங்க, சுவாமிஜி நிம்மதியே இல்லை. எனக்கு கல்யாணம் வரை வரப்போகுது. எனக்கு சரியான ஒரு வேலை இல்லை. அப்பா, அம்மா ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. நான் கல்யாணம் பண்ண போறேன். அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு அதே கல்யாணம் ஆகப்போகுது. நான் என்ன செய்ய? நன்றாக அந்த கல்யாணம் செய்ய போகும் நபர் யோசிச்சு பார்க்கணும். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழறதுக்கு என் அப்பா அம்மா மட்டும் நான் ஆசிரியம் செய்ய முடியாது. அவங்களை எதிர்பார்க்க முடியாது. நான் சம்பாதிக்க வேண்டும். நான் எப்படியெல்லாம் சம்பாதிச்சா நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி பார்க்கலாமே. ஆனா இன்னைக்கு யோசனை பண்ணதுக்குள்ள ஒரு மனசு கூட நிறையவங்களுக்கு இல்லை. ஒரு 100ல 80% நபர்களுக்கும் அந்த இது இல்லை. ஆனா அது நம்ம கொண்டு வரணும். என்ன ஆச்சுன்னா, கல்யாணமானா இன்னொரு ஆள் நம்ம கூட வராங்க. அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு போடணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்களுக்கும் நம்ம பார்க்கணும். ஆனா நான் சம்பாதிக்கிறதுல பாதி காசை கொண்டு போய் நானு கவர்மெண்ட் கடையில கொண்டு தர்றேன். சாராயம் குடிச்சு வாங்கி குடிச்சு போதையில நான் போயிடுறேன். அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம். நம்மளை சார்ந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம போகக்கூடாது. இல்ல, நான் வேற ஒரு சூதாத்திரத்துக்கு போறோம். இல்ல, தேவையில்லாம செலவு பண்ணுங்க. இன்னைக்கு தேவைக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னா தேவையில்லாம செலவு பண்ணுங்க. தேவையில்லாம வாங்கி வைக்கிறது. நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். யாருமே சேர்த்து வைக்கிறது இல்லை. பணம் சேர்த்து வைக்கணும். கொஞ்சமாவது நீங்க உங்களுக்கு பணத்தை சேர்த்து வைங்க. எல்லாத்தையும் பாய்க்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா வாழ வேண்டும். அப்போ ஒரு கல்யாணம் பண்ண போற நபர் அவர் வாழ்க்கையில அவர் யோசனை பண்ணி தீர்மானம் செய்து வைக்க வேண்டும். நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்கிறேன் உள்ளத அவர் சரியான விதத்துல புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்.
ஆனா கஷ்டப்படும் பறவை எனக்கு கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுனால கஷ்டம் தீராது. அதே நேரத்துல எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் உண்மையில இருந்து வரணும் அப்படின்னா அதுக்கும் பெரிய துன்பங்கள் நம்ம அனுபவிக்கிட்டு நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்காது. நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம காப்பாற்ற முடியாது. நமக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, பெற்றவங்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு வேண்டது எதுவுமே நமக்கு செய்து கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் கேட்கும் ஒரு நல்ல கேள்விக்கு நான் பதில் கொடுப்பேன். நீங்கள் கேளுங்க, பாருங்க. நம்ம விஷயங்களை கேட்டு நீங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். புரியுதோ? ஆனா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நாங்க உபதேசங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. கேட்பதுக்கு ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில செயல்பாடுல வரும்போதுதான் சந்தோஷம் நமக்கு நன்றாக வரும். ஒரு காலத்துல நல்லா படிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த வேலை ஏன் இல்லை என்று நீங்க யோசிச்சு பார்த்தா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு தவறு செய்திருப்போம். அந்த தவறுனாலதான் நமக்கு வேலை கிடைக்காம போய்விட்டது. இல்ல எனக்கு நல்லா படிக்கவே முடியாம இருந்ததுன்னா, அங்கேயும் நம்ம சில தவறுகள் செய்திருப்போம். படிக்க வேண்டிய நேரத்துல எனக்கு புரியலைன்னு சொல்லி படிக்காம விட்டுருக்கலாம். சில நேரம் படிச்சா என்ன, படிக்காட்ட என்ன, வீட்டுல எல்லாம் இருக்குத பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நினைச்சிருக்கலாம். அன்னைக்கு நம்ம சின்ன வயது, நம்ம யோசனை பெரிய அளவுல நமக்கு பலன் அளிக்கல. அதனால நம்ம படிக்காம விட்டுட்டோம். இப்ப நம்ம ஒரு வழிக்கு வந்தாச்சு. நமக்கு சில வேலைகளை நம்ம படிச்சு வச்சிருக்கோம். சில தொழில்கள் நம்ம கையில இருக்குது. ஆனா வாழ்வதற்கு ஒரு மனம் வேண்டும். வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு இது வேணும். நிறையவங்க என்னட்ட வந்து பல கதைகளை சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் என்றால் அது யாரு வாழ்கிறாளோ அவதான் தீர்மானம் செய்யணும். கஷ்டம் வந்தா கஷ்டத்தை மாற்றுவதற்கு அவதான் தீர்மானம் செய்யணும். இப்ப கல்யாணம் ஆகிவிட்டதுன்னா கணவன் மனைவி சேர்ந்து சிந்தனை செய்யணும். பையங்க பெரியாத ஆயிட்டானா அம்மா அப்பா பிள்ளைகள் சேர்ந்து யோசனை பண்ணணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணம் செய்தாதான் வாழ்க்கையாகிற பயணம் நிம்மதியாக சென்று சேரும். இப்ப யோசிச்சு பாருங்க, தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம சொன்னோம். தேவையில்லாத செலவுகள் என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல தேவையே இருக்காத ஒரு சோபா செட்டு எப்படியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சோபா செட் வாங்கி போட்டோம். பெரிய ஒரு ஸ்கிரீன் டிவி வேணும், காசு இல்லை. ஆனால் லோன் போட்டு ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சுட்டோம். ஆனா லோன் மாசம் மாசம் அடைக்கணுமே. எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல இருந்து எனக்கு அடைக்க முடியுமான்னு உள்ள ஒரு இதை நீங்க பார்த்துட்டு செய்யணும். இன்னைக்கு நிறையவங்க எதுவுமே பார்க்கறதுல டக்குன்னு செய்திருந்தாங்க. செய்ததுனால என்ன ஆகுது, கஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எதெல்லாம் முடியுமோ அதை நம்ம செய்யலாம். எதெல்லாம் நம்மளால சாத்தியமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். இறைவன் வந்து நமக்கு எப்போதும் அனுகிரகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் செய்யாம இருக்கு. அதனால வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நாம் முயற்சி செய்தால் நடக்காத ஒன்றுமே இல்லைங்க. நாம் நினைத்தால் ஒண்ணும் படிக்காதவனும் பெரிய ஆள் ஆயிடலாம், சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடலாம், வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம். எல்லாம் நம்மளால செய்ய முடியும். ஆனா நாம யாரும் முயற்சி பண்றது இல்லை. எனக்கு தெரியுது சில குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க நிறைய விஷயங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவங்க எதுவுமே செய்யறது. புரியுதோ? நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிடுவாங்க. நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து சாப்பிட்ட கேட்டேன். நான் டிகிரி ஹோல்டர், எனக்கு அது தெரியும் இது தெரியும். அப்பாட்ட சொல்ல, நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் இல்லையா, எனக்கு ரோட்ல நடந்து போக முடியாது, எனக்கு ஒரு பைக் வேண்டும். பாருங்க, நமக்கு தேவை இருக்குது. நாம அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க காலத்துல நான் அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு பைக் வாங்கி அந்த பைக்ல வேகமா போறோம். ஆனா தான் சம்பாதிச்ச பணத்துல போகல, அப்பா அம்மா சம்பாதிச்ச பணத்துல நம்ம வேகமா போறோம். அப்ப நம்ம சொல்லுவாங்க யாராவது, தம்பி கொஞ்சம் மெதுவா போங்கப்பா. அது கேட்க மாட்டோமே. அப்ப நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை நாம தான் உருவாக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்களும் வாங்குங்க, வாங்க வேண்டாம் இல்ல, சம்பாத்தியம் பண்ணுங்க, வாங்குங்க. உங்க பைக் எல்லாமே பயன்படுத்து. அதுக்கெல்லாம் நம்ம தடை சொல்லல. ஆனா எது எதற்கு அப்படின்னு யோசனை பார்த்து செய்து வாழ்க்கையில முன்னேறுங்க. வாழ்க்கையத்துல முன்னேறதான் பெரிய விஷயம். கீழே போறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமை. அதனால என்றும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பாருங்க. முன்னேற்றம் என்றும் நமக்கு வெற்றியை தரும். பார்க்கலாம். அடுத்த வீடியோல வாங்க. எல்லாரும்
நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் தான் காரணமா இருக்கணுமே தவிர, அடுத்தவங்க காரணமா இருக்கலாம். அடுத்தவங்க வழிகாட்டலாம். ஆனா, அடுத்தவங்க காரணத்துல நான் உயர்ந்தேன்னு சொல்ல முடியாது. உங்களோட முயற்சியில மட்டும் தான் நீங்க மேல வர முடியும். அடுத்தவங்க உதவி செய்யலாம். அவ்வளவுதான். அடுத்தவங்க உங்கள மேல கொண்டு வர முடியாது. கண்டிப்பா சந்தோஷமா நல்லா இருங்க.